நீங்களும் கடையில் சாம்பார் பொடி வாங்குறீங்களா? அப்போ ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருங்க. அந்த காலத்தில் எல்லாம் மிளகாயை குழம்பு வைக்கும் பொழுதுதான் அரைத்தே சமைப்பார்கள். காலப்போக்கில் மாறி மிளகாய் பொடியாக அரைத்து வைத்துக் கொண்டார்கள். இப்பொழுது கடையில் பொடி வாங்கும் அளவுக்கு காலம் வந்துவிட்டது. கடையில் வாங்கும் பொடி நம் கண் முன்னே அரைக்கப்படுவது கிடையாது. அதில் என்னென்ன கலப்படம் இருக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. இதில் முக்கியமானது மக்கள் அதிகம் பயன்படுத்துவது சாம்பார் பொடி. இதை செய்வது மிகவும் சுலபம். இனிமேல் கடையில் எல்லாம் சாம்பார் பொடி வாங்காதீங்க. சாம்பார் சுவை முழுவதையும் நிர்ணயிப்பது வீட்டிலேயே தயாரிக்கும் சாம்பார் பொடி. ஒரு பாத்திரத்தை சூடு செய்து அதில் ஒரு பவுல் காய்ந்த மிளகாயை நன்கு வறுக்க வேண்டும். மிளகாய் சிவந்த நிறத்திலும் வாசனை வரும் அளவிலும் வறுத்தால்தான் சாம்பாரில் கலந்து விட்டவுடன் காரம் நன்றாக கலக்கும். அதன் பின்னர் 1½ பவுல் மல்லி சேர்த்து பொன்னிறம் வரும் வரை வறுக்க வேண்டும். இவை சாம்பாருக்கு தனித்துவமான வாசனையையும் ஜீரண சக்தியையும் அளிக்கிறது. அதே பாத்திரத்தில் தொடர்ந்து 4 ஸ்பூன் துவரம் பருப்பு, 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு என்ற வரிசையில் சேர்த்து நன்கு வறுக்க வேண்டும். பருப்புகள் நன்கு பொன்னிறம் அடைந்தால்தான் சாம்பாரில் கலக்கும் போது சரியான சுவையை தரும். பின்னர் 2 ஸ்பூன் வெந்தயம், 3/4 ஸ்பூன் மிளகு, 1½ ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடுகு ஆகியவற்றை சேர்த்து வறுக்கும் போது வரும் வாசனை சாம்பாரின் ருசியின் அடையாளம் எனலாம். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வறுக்க வேண்டும். அடுப்பை அணைக்கும் முன் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து மெல்ல வறுக்க வேண்டும். இவை சாம்பாருக்கு ஆரோக்கியமும் வாசனையும் சேர்ப்பவை. அனைத்தும் நன்றாக குளிர்ந்ததும் மிக்சியில் போட்டு நைஸாக அரைத்து காற்று புகாத டைட் ஜாரில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். எந்த கடையில் வாங்கிய பொடியாலும் தர முடியாத சுவை இதற்கு உண்டு. இந்த சாம்பார் பொடியை சாம்பாரில் சிறிதளவு சேர்த்தாலே வீடு முழுவதும் வாசனை வீசும். ஒரு சாதாரண உணவையும் அனைவரும் கேட்டு சாப்பிடும் அளவுக்கு ருசிகரமாக மாற்றும் சக்தி இதில் இருக்கிறது. வீட்டில் தயாரிக்கும் இந்த சாம்பார் பொடியில் எந்த கலப்படமும் இல்லாமல் தூய சுவையும் ஆரோக்கியமான நன்மைகளும் உறுதியாக கிடைக்கும்.